ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நைட்டு ஒரு 9:30 பிஎம் இருக்கும். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் வீட்டு மேலே இருக்க டெரஸில் ஒரு வாக் போயிட்டுருந்தேன். அப்போ வந்து நான் என்ன பார்த்தேன்னா, ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்ட்டு க்ளோ பண்ணிட்டு இருந்தது. என்னன்ட்டே தெரியல. என்னடா அது அப்படின்ட்டு வச்சுட்டுருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு சடனாக தோணுச்சு, மேபி இது யூஎஃப்ஓவா இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இது தோணுச்சு எனக்கு. சரி, ஓகே, இதை பற்றி பார்க்கலான்ட்டு பார்த்தப்ப தான் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஃபெர்மி பேரடாக்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது அப்படின்ட்டு எனக்கு வந்து இன்டர்நெட் ஷோ ஆச்சு. சரி, என்னடா இது அப்படின்னு நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன். இப்போ நம்ம ஹியூமன்ஸ் அப்புறம் மற்ற லிவிங் ஆர்கானிசம்ஸ்லாம் எங்கே இருக்கிறோம்? எர்த்தில் இருக்கும். சரி, எர்த் எங்கே இருக்குது? சோலார் சிஸ்டமில் இருக்குது. இந்த சோலார் சிஸ்டம் எங்கே இருக்குது? ஒரு மில்கி வேன்ற கேலக்சிக்குள்ளே ஒரு சின்ன பார்ட்டாக ஒரு சோலார் சிஸ்டம் இருக்குது. சரி, ஓகே. இந்த மில்கி வேன்ற கேலக்சி எங்கே இருக்குது? ஒரு யூனிவர்ஸ். அந்த யூனிவர்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி மில்கி வேன்ற மாதிரி நிறைய சின்ன சின்ன கேலக்ஸி அந்த மாதிரி நிறையா இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த கேலக்சிக்குள்ளே நிறைய பிளென்டி ஆஃப் சோலார் சிஸ்டம்ஸ் இருக்கும். கரெக்டாங்க? ஸோ இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய கேலக்சிஸ் இருக்குது. அப்போ அந்த கேலக்சியில் நம்மளே மாதிரி ஒரு சில உயிரினங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அவங்க ஏன் நம்மளே காண்டாக்ட் பண்ணல? அதுதான் இந்த ஃபெர்மி பேரடாக்ஸினுடைய முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூங்க. இப்போ நம்ம எர்த்தில் இருக்கிற சயின்டிஸ்டினுடைய தியரிஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, மேபி லைஃப் வந்து இந்த பிளானட்டில் இருக்குது, அடுத்த பிளானட்லேயும் இருக்கலாம், இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை கேலக்சியில் இருக்கலாம் அப்படின்ற ஒரு தியரியை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி யாருக்குமே தெரியாது. பட் இன்னும் ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன்ட்டு நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவை வைக்கிறேன். இப்போ நம்ம ஹியூமன்ஸ் வந்து ரேடியோ வேவ்ஸ் இந்த மாதிரி நிறையா வேவ்ஸ்லாம் பாஸ் பண்ணிகிட்ருக்கோம் எர்த்துலேருந்து. சரி, ஓகே, ஃபைன் அண்ட் குட். அண்ட் லிவிங் ஆர்கனிசம், பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் எல்லாமே வந்து எர்த்தில் இருக்குது. அந்த மாதிரியே இன்னொரு பிளானட், ஏன் மேபி மார்ஸில் கூட இருக்கலாம். மார்ஸில் ஏதாவது ஏலியன்ஸ் இந்த மாதிரி இருந்திருக்கலாம், ஹிஸ்ட்ரி இருந்திருக்கலாம். அப்புறம் அதுங்கெல்லாம் வந்து ஒரு சிவிலைசேஷன் ஃபார்ம் பண்ணி மேபி அதுங்களுக்குள்ளே ஏதோ அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு பிரிஞ்சு வேறு வேறு பிளானட்ஸ்க்கு போயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பிளானட்லேருந்து வேறு ஒரு கேலக்சிக்கே போயிருக்கலாம். அப்புறம் அவங்களோட ரேடியோ சிக்னல்ஸ் எதுவுமே வந்து யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்ற மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரிலாம் கூட இருக்குது. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். ஒருவேளை அந்த ஏலியன்ஸ்லாம் மக்களுக்குள்ளேயே வேஷம் போட்டு இருக்கலாம். ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து நான் இந்த லிசார்ட் தியரின்ட்டு ஒன்று கேள்விப்பட்டேன். எப்படின்னா வந்து ஒரு லிசார்ட் செட் ஆஃப் குரூப்ஸ்லாம் வந்து ஹியூமன்ஸ் மாதிரியே வேஷம் போட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயம் கேள்விப்பட்டேன். மேபி அந்த மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா ஹைபர்னேஷன். இப்போ ஏலியன்ஸ்லாம் வந்து சர்டைன் பீரியட் ஆஃப் டைமில் வந்து ஆக்டிவ் வந்துட்டு மேபி ஒரு 10,000 இயர்ஸ்க்கு அப்புறமேல்ட்டு வந்து அவங்க மேபி ஆக்டிவ் ஆகலாம். இப்போ அவங்க ஹைபர்னேஷனில் இருக்கலாம். இப்போ ஹைபர்னேஷன்னா என்னென்னா, இப்போ இந்த குளிர்கள்லாம் வந்து கரடிலாம் வந்து ரெஸ்ட் எடுக்குதுல்ல. ஸோ இது ஒரு ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சம்மர் சீசன் வந்தோடனே அது ஆக்டிவ் ஆகி அது வேட்டையாட போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஹைபர்னேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஆஸ் அ ஃப்ரெண்டாக நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த லிவிங் ஆர்கனிசம்ஸ்லாம் மற்ற கேலக்சியில் பிளானட்ஸில் இருக்குதா இல்லையா? அப்படி இருந்தால் ஏன் நம்மளே காண்டாக்ட் பண்ணல? அப்படி காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அவங்க எந்த மாதிரி வகையில் காண்டாக்ட் பண்ணுவாங்க? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் வந்து கமெண்ட் செக்ஷன் கொடுங்க. இப்போ அந்த யூஎஃப்ஓ பார்த்தியே, அது என்ன கதை அப்படின்னு கேட்பீங்க. அது ரெண்டும் என் ஃப்ரெண்டுகளோட பேர் வச்சு பண்ண கூட்டாளி.